யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் ஆல் இண்டியா லெவலில் 357வது ரேங்க் எடுத்த ஒரு சாதனையாளர். I was totally blind. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ஜென்ரலாகவே ஐஏஎஸ் ஆகிறதே நிறைய பேருக்கு பெரிய கனவா இருக்கும்ல, அதுல நீங்க அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. சின்ன வயசு கனவா படிக்கிறது பார்வையிலே அப்படிங்கறத எப்படி பிரேக் பண்ணீங்க? அதோட ஒரு biggest reason வந்து my parents. I studied in a normal school only. உங்களுக்கு பிறவில இருந்து பார்வை கொஞ்சம் இருந்து இல்ல அந்த மாதிரி என்ன? இல்ல I was totally blind. நான் உங்களை ஹர்ட் பண்ணாம கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டீச்சர் என்ன கேட்டாங்கன்னா, இந்த பையன் கார்ட்டூன் வரைக்கிறதுக்கும் கார்ட்டூன் காம்படிஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரா? ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்பெஷலாக டிப்ஸ் இருக்குது, ஏதாவது கொடுக்கணும் ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ இந்த ஜாப் ரோல் டு எம்பவரிங் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளிகளை அதிகாரப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் பெட்ரிஷியன் காலேஜ் அடையார்ல இருக்கு. ஸோ இங்கே தான் இந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதில் கொலாபரேஷன் வித் அடல்ஃபி யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏவோட சேர்ந்து பண்றாங்க. ஸோ இங்கே சீஃப் கெஸ்டா வந்தது நம்ம கோகுல் ஐஏஎஸ் அவர்கள். ஸோ மீட் பண்ணலாம், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ஒரு ரொம்ப அழகான ஒரு ஈவெண்ட், அதில் அச்சீவ் பண்ண ஒரு கலெக்டரை மீட் பண்றதுல எனக்குமே ரொம்ப சந்தோஷம். ஜென்ரலாகவே ஐஏஎஸ் ஆகிறதே நிறைய பேருக்கு பெரிய கனவா இருக்கும்ல, அதுல நீங்க அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. சின்ன வயசு கனவா? சின்ன வயசு கனவுனா யூஸ்வலா வந்து இந்த ஐஏஎஸ் எல்லாரும் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அந்த கனவு இருக்கு, அந்த மாதிரி ஒரு ட்ரீம் பண்ணிட்டு அச்சீவ் பண்ண மாதிரி சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனே கிடையாது. ஆக்சுவலா பார்த்தா நான் காலேஜ்ல எல்லாம் போகும்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த டைம்ல சிவில் சொசைட்டி கூட என்ஜிஓஸ் கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இவங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து ஏதோ இவங்க தான் எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்றாங்க, நாங்க எல்லாம் போயிட்டு நல்ல நல்ல ஐடியா சொல்லுவோம், இவங்க தான் எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்றாங்க, அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிஜி டைம்ல அந்த 2018ல வந்து கேரளால ஃப்ளட்ஸ் இருந்துச்சு, தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைம்ல I was part of a core team that was coordinating all the volunteering activities. அப்படி அந்த கோர் டீம்ல ஒர்க் பண்ணும்போது, வாலண்டியர் பண்ணிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு அந்த யங் ஆஃபீஸர்ஸ் இருந்ததுனால தான் இந்த இவ்வளோ வாலண்டியர்ஸ் எல்லாம் மொபிலைஸ் பண்ணி அந்த ஃப்ளட்ஸுக்கு வந்து we were able to provide that support. அப்போதான் இந்த இது வந்துருச்சு. ஓகே, இதை கொஞ்சம் பிகாஸ் I was already நான் வந்து I was a public speaker, டிபேட்டர், அதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருந்தேன் காலேஜ் டைம்ல ஃபுல்லா. இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்குள்ள சிலபஸ் அது இதெல்லாம் ஐ ஹேட் ஆல்ரெடி ரெட் அண்ட் நியூஸ் பேப்பர் 2-3 நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அன்னைக்கு ஒரு 2014ல இருந்தே படிச்சுட்டு இருந்தேன். ஸோ பேசிக்லி பார்த்தா யூபிஎஸ்சி சிலபஸ்ல வந்து என்னென்ன லேர்ன் பண்றதுக்காக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஆல்ரெடி ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் வித். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நினைச்சிட்டு ஐ டிசைடட் டு கம் இன்டு இட். ஸோ கோகுல் ஐஏஎஸ் அவர்களை பத்தி சொல்லணும்னா, பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல ஆல் இண்டியா லெவல்ல 357வது ரேங்க் எடுத்த ஒரு சாதனையாளர் அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே படிக்கிறது பார்வையிலே அப்படிங்கறத எப்படி பிரேக் பண்ணீங்க? அதோட ஒரு பிக்கெஸ்ட் ரீசன் வந்து மை பேரண்ட்ஸ். ஐ ஸ்டடிட் இன் நார்மல் ஸ்கூல் ஒன்லி. இனிஷியலா வந்து அங்க எங்க ஊர்ல எல்லாம் பிளைண்ட் ஸ்கூல், ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்ல வந்து அவங்க கேன்வாஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு போவாங்க. ஒரு 3 monthsல அங்க போனதுல என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டைம்ல எனக்கு வந்து இன்னும் படிக்கணும். ஆனா என்ன கேன்வாஸ் பண்ணி கூட்டிட்டு போவாங்க? ஆக்சுவலா கேன்வாஸ் மீன்ஸ் அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்ல நீங்க பிளைண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சு ஆகணும், நார்மல் ஸ்கூல்ல படிச்சா இது ஆகாது. சோ வந்து அந்த திஸ் வாஸ் பேக் இன் த 2000 பிகினிங் ஆஃப் 2000s. அப்போ வந்து இப்ப இன்னைக்கு மாதிரி இன்டர்நெட்டோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பேரண்ட்ஸுக்கும் வந்து இப்ப இருக்கிற மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்காததுனால தே ஆல்சோ அவங்களுக்கும் தெரியாது என்ன எப்படின்லாம். அதனால அங்கே போய் ஒரு 3 months வந்து அந்த அங்கே இருக்கிற ஒரு பிளைண்ட் ஸ்கூல்ல ஐ ஸ்பெண்ட். ஆனா என்ன ஆச்சுன்னா, அங்க வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ல குழந்தைங்க வந்து கம்மியா தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இன்னும் குழந்தைங்க கம்மி ஆயிடுச்சுன்னா ஸ்கூல் வந்து க்ளோஸ் ஆயிடும். அதனால அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா சொல்லி கொடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து படிக்கணும் அண்ட் பிளஸ் அந்த ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணும். சின்ன this was 5 years. 5 வயதுல ஹாஸ்டல்ல நிக்கிறதெல்லாம் கொஞ்சம் I was very uncomfortable with. ஸோ ஒரு 3 மாசத்துல என்னாச்சுன்னா, லைக் 2 days I am going to the school means 5 days I am sick. ஹாஸ்டல்ல இருந்துப்பீங்க? ஆமா,
ஹாஸ்டல்லே வந்து சிக்காயி அப்படியே இதாயிடுச்சு. நீங்க 5 வயசுல ஹாஸ்டல்ல இருந்தீங்களா? ஆமா ஆமா ஆமா, ஒரு 3 உங்களை months. நீங்களே பாத்துப்பீங்க? இல்ல, ஆக்சுவலா இந்த ஸ்கூல்ல வந்து அங்க படிக்கணும்னா ஹாஸ்டல்ல தான் நிக்கணும். பிளஸ் எங்க ஸ்கூல் வந்து பக்கத்துல எல்லாம் இல்ல, ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ். ஸோ அன்னைக்கெல்லாம் டெய்லி அங்க கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வரதெல்லாம் முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன். பட் இந்த ஒரு 2-3 monthsக்கு அப்புறம் பேரண்ட்ஸே வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, இல்ல வேணாம், இருக்கிற சுச்சுவேஷன்ல பெரிய ரிஸ்க் எடுத்தா கூட நார்மல் ஸ்கூல்லே வந்து படிக்க வைக்கலாம். எங்க பக்கத்துல ஒரு நார்மல் ஸ்கூல்ல, ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல அவங்களும் தே ஆல்சோ டிசைடட் டு டேக் மீ. ஸோ அதனால வந்து நார்மல் ஸ்கூல்ல தான் எஜுகேஷன்லாம் முடிச்சேன். சிபிஎஸ்சில வந்து பயோ சயின்ஸ்ல 11th-12th படிக்கிற கண்ட்ரி வைட் ஐ வாஸ் த செகண்ட் பர்சன். லைக் ஈவன் டுடே பயோ சயின்ஸ் எடுக்கிறவங்க விஷுவலி இம்பேர்ட் கம்மி தான். ஆமா, அன்னைக்கெல்லாம் யாரும் ஈஸியா இருக்கிற கோர்ஸ் எடுப்பாங்க. ஈவன் டீச்சர்ஸ் கூட சொல்லுவாங்க, ஹியூமானிட்டிஸ் எல்லாம் எடுத்தா உங்களுக்கு 95% வரும் கண்டிப்பா, சயின்ஸ் எல்லாம் எடுத்தா எங்களால எதுவும் சொல்ல முடியாது சொன்னாங்க. பட் ஐ டுக் பயோ சயின்ஸ். பிராக்டிகல்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்போ? பிராக்டிகல்ஸுக்கு வந்து நான் எடுக்கும்போது வந்து தேர் வாஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் நாங்க அன்னைக்கு மீ அண்ட் ஒன் பர்சன் நேம் கார்த்திக், அவர் வந்து அன்னைக்கு டெல்லியில படிச்சுட்டு இருந்தாரு, 1 year சீனியர் டு மீ. ஸோ நாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் we got guidelines for that. இப்போ எல்லாம் வந்து ஆக்சுவலா பிராக்டிகல்ஸ்க்கு எல்லாம் ஸ்பீக்கிங் டிவைசஸ்லாம் இருக்கு, ஆக்சுவலா பண்ணலாம். பட் அன்னைக்கு அதெல்லாம் இந்தியால எல்லாம் கிடையாது. பட் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அன்னைக்கு என்ன கைட்லைன்ஸ் கொடுத்தாங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் த சைல்டு ஸ்டூடெண்ட் ஹாஸ் டு நோ அந்த லேப்ல இருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாம் நல்லா தெரியணும், பிளஸ் எக்ஸ்பெரிமெண்டோட ப்ரொசீஜர் தெரியணும். ரிசல்ட்டை பத்தி எல்லாம் நீங்க அவரால் செய்ய முடியாதுன்னா பிராக்டிக்கல் பேஸ்ட் எம்சிக்யூ நீங்க கேட்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்லாம் இருக்காது, ஸ்பீக்கிங் டிவைசஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால ஆக்சுவலா பிராக்டிக்கல் எல்லாம் பண்ணலாம். பெரிய விஷயம் இல்ல. முதல்ல சுப்ரீம் கோர்ட்ல நீங்க அதுக்காக ஒரு கேஸ் போட்டு பயோ சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சு அதுக்காக ஃபைட் பண்ணி உங்களுக்காக பிராக்டிகல் செஷன் எல்லாம் கொஞ்சம் மாத்தி கம்ஃபர்டபிலிட்டி வாங்கி முடிச்சிருக்கீங்கன்னா இட்ஸ் கிரேட். எஸ், ஐ ஆல்சோ எனக்கும் வந்து சயின்ஸ் தான் படிச்சாகணும். ஹியூமானிட்டிஸ்னா எக்கனாமிக் காமர்ஸ்லன்னா நாளைக்கு கூட நம்ம வாசிச்சா கூட தெரியும். ஆனா சயின்ஸ் வந்து நீங்க அந்த பேஸ் இல்லைன்னா வாசிச்சா தெரியாது இல்லையா? தெரியல அன்னைக்கு அந்த வயதுல எப்படி இந்த இது வந்துருச்சுன்னு தெரியல. But that was one of the really good choices I took. உங்களுக்கு பிறவில இருந்து பார்வை கொஞ்சம் இருந்து இல்ல அந்த மாதிரி என்ன? இல்ல, I was totally blind from birth. So like totally blind in the sense light perception மட்டும் தான் இருக்கு. Otherwise I am totally blind only from birth. இப்போ படிக்கும்போது உங்களுக்கு இருந்த கஷ்டம்லாம் என்னவா இருந்தது? இப்போ பிளைண்ட் ஸ்கூல்னா ஸ்பெஷலா அதுக்கான புக் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லையா? நீங்க எப்படி படிச்சீங்க? நார்மலா ஒரு பள்ளிக்கூடத்துல இருக்கிறவங்க படிக்கும்போது நீங்க உங்களோட காம்படிட் பண்ணும்போது எவ்வளவு சிரமம் இருந்தது, அதை எப்படி சரி பண்ணிக்கிட்டீங்க? இனிஷியல் கிளாஸஸ்ல எல்லாமே வந்து ஒன்லி சொல்யூஷன் வந்து யாராவது ஒருத்தர் அந்த புக்கை வந்து வாசிச்சு அது கேட்கணும். அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, லைக் மை பேரண்ட்ஸ் ஒன் ஆஃப் தம் அவங்க ஒருத்தர் ரீட் பண்ணிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி ஐ யூஸ் டு லிசன் ரிப்பீட்டட்லி. பட் எக்ஸாம்ல வந்து ஸ்கிரைபை வச்சு எழுதிட்டு இருந்தேன். பட் ஒரு 7th 8th கிளாஸுக்கெல்லாம் வர உடனே வி ஹேட் அப்போதைக்கு டெக்னாலஜி எல்லாம் கொஞ்சம் நம்ம ஊர்ல கூட அவைலபிள் ஆயிடுச்சு. ஸோ ஐ காட் மை கம்ப்யூட்டர் ஸ்கேனர்லாம் வி காட். அன்னைக்கே வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கூட எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்த உடனே இப்போ இருக்கிற டெக்ஸ்ட் புக் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஸ்க்ரீன் ரீடர் ஒன்று இருக்கு. ஸோ ஸ்க்ரீன் ரீடர் மீன்ஸ் வாட் எவர் இஸ் ஆன் த ஸ்க்ரீன் அதை வந்து இட் வில் ரீட் அவுட். ஸோ டெக்ஸ்ட் புக் எல்லாமே ஸ்கேன் பண்ணி இல்லாட்டி இ புக்காக இருந்தால் இ புக்கை பர்ச்சேஸ் பண்ணி அதை வாசிக்கலாம். ஈவன் that time itself நியூஸ் பேப்பர் அது இதெல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நார்மலா எந்த ஒரு பிசிக்கலா எந்த ஒரு குறையும் இல்லாம பிறக்கிறவங்க மனசுல நிறைய குறைய வச்சுட்டு இருக்காங்க இல்ல, அது சரியில்லை இது சரியில்லைன்னு காரணங்களை மட்டுமே சொல்லி நிறைய பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு பார்வை இல்லைன்றத இல்லைன்னு ஆக்கிட்டீங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, படித்து மேலே வந்திருக்கீங்க. இதை மேலேருந்து எங்களுக்கு பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களை ஹர்ட் பண்ணாமல் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். பட் அஸ் அ சைல்டுஹுட்டில் நீங்கள் வந்து ஒரு சைல்டுஹுட்டில் நீங்கள் வளர்ந்து வரும்போது என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவாக அந்த சொசைட்டிலேருந்து நீங்கள் எதிர்கொண்டீங்க? சொசைட்டிலேருந்து லாட் ஆஃப் திங்ஸ் வில் ஹேப்பன். நான் கூட ஒரு இடத்துல எங்கள் ஊர்லலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கூட சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒன் திங், 6th standard படிக்கும்போது அந்த டைம்ல இருந்து ஐ யூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் ஆல் திஸ் காம்படிஷன்ஸ், யூத் ஃபெஸ்டிவல் எல்லாம். எங்க ஊர்ல யூத் ஃபெஸ்டிவல் அன்னைக்கெல்லாம் கூட பெரிய விஷயம், எல்லாத்துக்கும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்.
ஈவன் ரைட்டிங் காம்படிஷன் கூட ஏதோ ஒருத்தரை கூட்டிட்டு அவங்கள வச்சு எழுதி அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ என்னாச்சுன்னா லைக் ராங்லி ஐ வென்ட் இன் டு அந்த காம்படிஷன் டைம்ல இந்த கார்ட்டூன் காம்படிஷன் நடக்கிற கிளாஸ் ரூமுக்குள்ள போயிட்டேன். ஸோ ஒரு டீச்சர் என்ன கேட்டாங்கன்னா, இந்த பையன் கார்ட்டூன் வரைக்கிறதுக்கும் கார்ட்டூன் காம்படிஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரான்னு கேட்டாங்க. ஓ இந்த பையன் ஏன் பண்றான் லைக் ஹவ் வை ஹி லைக் ஹர் அவங்களோட இன்டென்ஷன் வந்து எல்லாத்துலயுமே இவன் பார்ட்டிசிபேட் பண்றான், இது கார்ட்டூன்லயும் பண்ண போறாரான்னு கேட்டாங்க. கார்ட்டூன் எப்படி இருக்கும் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா, நீங்க எப்படி வரைவீங்க? இல்ல ஆக்சுவலா வந்து விஷுவலி இம்பேர்டுக்கு வந்து கார்ட்டூன்லயே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இல்லையா. So she also knows. ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்பெஷலாக டிப்ஸ் இருக்குது, அதாவது கொடுக்கணும் ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒரு கூகுள் பண்ணி பார்த்தாலே அவ்வளோ வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லியிருப்பாங்க டாப்பர்ஸ்லாம். ஒன்று வந்து எந்த ஆஸ்பிரண்ட் கேட்டாலும் நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து, இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு அப்படி வர்றதுக்கு முன்னாடி இந்த ஜாப் ரோல் என்ன, ஒரு 18 சர்வீஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம்லேருந்து எடுக்கிறாங்க. என்ன ஜாப் ரோல்னு கரெக்டாக தெரியணும். ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க யூஜி டைமில். அப்போ வந்து டிசைட் பண்ணாங்க எனக்கு யூபிஎஸ்சி ஐஏஎஸ் தான் ஆகணும். அப்படி டிசைட் பண்ணிட்டு வாட் ஷீ டிட் வாஸ், அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்ச உடனே ஒரு 2 months அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ரிப்பரேஷன் எல்லாம். ஃபர்ஸ்ட் யூஜி ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த டைம்ல நாங்கள் எல்லாம் சும்மா அப்படியே நடந்துட்டு இருக்கிற டைம். இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ஸ்டார்ட் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே 2 months போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க வந்து ஏதோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு செமினார்ல ஏதோ பேசினாரு. அப்ப இந்த ஆஃபீஸர் வந்து இந்த சர்வீஸுக்குள்ள எப்படி இருக்கு, வாட் கைண்ட் ஆஃப் எந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் இருக்கு, எந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு, அதெல்லாம் அந்த சர்வீஸ்ல இவர் டிஸ்கஸ் பண்ணாரு. இதை கேட்ட உடனே இவங்க போயிட்டு ஒரு 2-3 days வந்து அப்படியே உட்கார்ந்து ஷீ ஸ்டார்டட் திங்கிங். ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதெல்லாம் என்னால எல்லாம் முடியாது, ஆல்ரெடி வந்து எக்ஸாம் இல்ல, ஷீ இஸ் அகாடமிக்லி வந்து அவங்க ரொம்ப பிரில்லியன்ட். அவங்க என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் இருக்கு, இந்த ஒரு காலேஜ் எக்ஸாமுக்கே எனக்கு ஸ்ட்ரெஸ். அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணி நான் உள்ள போனாலும் இவ்வளவு ப்ரெஷர் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி இது என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாங்க. ஓகே. ஸோ டுடே ஷீ இஸ் இன்டு புக் பப்ளிஷிங். அவங்க வந்து சில்ட்ரன்ஸ் புக் எல்லாம் பப்ளிஷ் பண்றாங்க. அவங்க வெரி ஹாப்பி இன் ஹர் ஜாப். ஸோ இதை கஷ்டப்பட்டு படிச்சாலும் வேலை செய்யும் போது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தா கூட நீங்க கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த ஜாப்ல நீங்க ப்ராப்பரா பண்ணணும்னா நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா இருக்கணும். அகாடமிக் பிரில்லியன்ஸ் இருக்கிறதுனால இந்த வேலையில சாட்டிஸ்ஃபேக்டரியா உங்களுக்கு இந்த ஜாப்ல வந்து வேலை பார்க்க முடியாது. யூபிஎஸ்சி படிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ணிட்டு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி ட்ராப் அவுட் பண்ணவங்க ஒரு பக்கம். பட் யூபிஎஸ்சியில் ரொம்ப ஜெயிச்சே ஆகணும்னு படிக்கிறவங்களுக்கு டிப்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம், படிச்சு நம்ம பாஸ் பண்ணி தான் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, நம்ம படிக்கும்போது ஓகே இவ்வளோ ஹவர்ஸ் போடுறது அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு 10 hours போட்டு போட்டா தான் அது வந்துடும். ஆனா ஒரு சில பேர்த்துக்கு வந்து அது 5 hours போட்டாலே அது ஓகே ஆயிடும். பட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம்ல புக்ல நம்ம படிக்கிறதையும் தாண்டி அதை பத்தி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். வெறும் புக்கிஷ் நாலேஜ்னாலே எக்ஸாமும் ஆகாது. ஏன்னா அவங்களும் இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எல்லாம் என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்கன்னா, எல்லா கொஸ்டின்லயுமே ஒரு வே ஃபார்வர்டுன்னு ஒரு செக்ஷன் எழுதணும்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த வே ஃபார்வர்டுல என்ன எழுதணும்னா, ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுல கோயிங் அஹெட் நம்ம என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டிவா எனக்கு என்ன சஜஷன்ஸ் இருக்கு, இது மாதிரி இதை நம்ம ரொம்ப பிராக்டிக்கலா யோசிச்சாதான் மற்ற எல்லாருமே எழுதுறதுலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்க முடியும். ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரியான கேள்விகள். ஆமா ஆமா, பிகாஸ் இந்த ஜாப் அது தானே, இந்த ஜாப்லயும் நம்மளோட ஒர்க் வந்து இந்த சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்றது தான். இது வந்து படிக்கிறத தாண்டி ஒரு திங்கிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதே யூ ஹேவ் டு ஸ்டார்ட் திங்கிங் லைக் an ஆஃபீஸர். ஸோ நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் இதுக்காக படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குனீங்க? இல்லை அந்த டைம்ல என்னோட ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் கொடுக்கறது பிஜி ஃபைனல் எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கும்போது, அது இந்த மிடில் ஆஃப் அந்த பிஜி எக்ஸாமோட மிடில் தான் அந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சும்மா போய் அட்டென்ட் பண்ணேன். எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. எதுக்கு அட்டென்ட் பண்ணேன்னா,
ஓகே இதுல அட்டென்ட் பண்ணிட்டு ஃபெயில் ஆகும்போது அடுத்த டைம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு மோட்டிவேஷன் இருக்குன்னு நினைச்சிட்டு போய் அட்டென்ட் பண்ணேன், அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பிஹெச்டி அட்மிஷன் டைம், அதனால வந்து அதுக்கு சினாப்சிஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க படிச்சது ஆக்சுவலா ட்ரிவாண்ட்ரம் மாரிவானியஸ் காலேஜ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஜி. அதுக்கப்புறம் பிஹெச்டிக்கு வந்து இது சினாப்சிஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரிசல்ட் வந்துடுச்சு, செக் பண்ணல. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க செக் பண்ணுங்க, சும்மா செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்னேன், இல்லை சான்ஸே கிடையாது, செக் பண்றதெல்லாம் சும்மா எதுக்கு. அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு இவர் திருப்பியும் கூப்பிட்டுட்டு செக் பண்ணீங்களா, ஸோ இவரை கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு போயிட்டு செக் பண்ணேன். அப்போ வந்து லிஸ்ட்ல நேம் இருக்கு. நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம எழுதின எக்ஸாம்லயா? ஆமா, நேம் வந்தது. ஆமா, ஓ ப்ரிலிம்ஸ்ல. இது அப்படி இருக்காது, சான்ஸே கிடையாதுன்னு தான். எனக்கு கூட இல்ல, பேரண்ட்ஸ் கூட ஏதோ இந்த இதுல ஸ்பெக்டக்கிள்ஸ்ல ஏதோ தப்பாயிடுச்சுன்னு நினைச்சிட்டு அதையெல்லாம் எடுத்து அதையெல்லாம் வைப் எல்லாம் பண்ணி பாக்குறாரு. அப்படியே அங்க கிச்சன்ல இருந்து அம்மா எல்லாம் கூப்பிட்டுட்டு இது நம்பர் சரியா இருக்கான்னு பாருங்க, ஏதோ போல இருக்குன்னு சொல்லி. நம்பர் வரலன்னா எல்லாரும் தேடுவாங்க, என் நம்பர் வரலையே, எங்கேயாவது மிஸ் ஆயிருக்குமான்னு. ஆனா உங்க நம்பர் செலக்ட் ஆகி வந்து எப்படி வந்தது நீங்க தான். அவங்களுக்கும் என்ன ப்ரிப்பேர் பண்ணாம போட்ட எக்ஸாம். அப்புறம் வந்து ஒரு 64 டேஸ் தான் இருந்துச்சு. அந்த 64 டேஸ்ல வந்து கண்டிப்பா எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ஃபிளெஜ்டா ப்ரிப்பேர் பண்ணேன் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. அந்த டைம்ல வந்து மெயின்ஸும் கிளியர் பண்ணி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி லிஸ்ட்ல வந்துருச்சு பேரு, ஃபைனல் லிஸ்ட்ல. ஆனா ரேங்க் வந்து ரொம்ப லோவர், ஐஏஎஸ் எல்லாம் வராது. சோ அதுக்கு என்ன ரேங்க் நீங்க ஞாபகம் இருக்கா? அது 704. பட் ஐ காட் இன்டு இந்தியன் டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ். ஓ, வேலை கிடைச்சது. ஆமாமா, வேலை கிடைச்சது. ஆனா ஐஏஎஸ் இல்ல. அந்த டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணிட்டு அங்க ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணேன் நெக்ஸ்ட் டைமுக்கு. இது வந்து ப்ரிப்பேர் பண்ணாம எல்லாம் வந்தது கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2014ல இருந்தே ஒரு அட்லீஸ்ட் 3 நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருப்பேன். டிபேட்டுக்காக, நீங்க ஸ்பீக்கர் பப்ளிக் ஸ்பீக்கிங் டிபேட்டுக்காக ஒரு 3 நியூஸ் பேப்பரா படிக்கிறது, இல்ல இந்த என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக், இதுதான் இதோட பேஸ். எங்களோட ஒரு சீனியர் டிபேட்டர் என்ன சொன்னார்னா, இந்த என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற விஷயம் படிச்சு உங்களுக்கு நல்ல டிபேட் வரும், நல்ல கண்டென்ட் கிடைக்கும்னு சொன்னதுனால அதையெல்லாம் நல்ல தரவா படிச்சு. டிபேட் எங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலா வந்து அந்த டைம்ல நேஷனல் லெவல் டிபேட் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அது இல்லாம ப்ரொஃபஷனலி டிபேட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சேனல் பிரைம் டைம் ஷோஸ். ஆமாமா, அதுல எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சோ பொலிட்டிக்கல் அஜெண்டாஸ் பத்தி எல்லாம் ஐ வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அன்னைக்கு கேம்பஸ் பொலிட்டிக்ஸ்லயுமே பார்ட் ஆஃப் தட் ஆல்சோ. அவங்க கூட டிபேட்டுக்கு இது பண்ணுவாங்க, நம்மளுக்கு நாலேஜ் இருக்கிற சப்ஜெக்ட் வர உடனே டெபியூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்ன்றதை தாண்டி ஜெனரல் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூஸ் பேப்பர் படிச்சே ஆகணும். ஆமா, ஒருத்தருக்கு வந்து ஆல்ரெடி அந்த வாஸ்ட் ரீடிங் இருக்குன்னா மச் மோர் லைக்லி டு கிளியர் த யூபிஎஸ்சி எக்ஸாம். அதனாலதான் கிளியர் ஆயிடுச்சு. பட் அதனால வந்து என்னோட ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு ப்ரிப்பரேஷன், பிரேக் எடுத்து ப்ரிப்பேர் பண்றது எல்லாம் கிடையாது. சோ செகண்ட் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போதே அப்போ நீங்க செகண்ட் எக்ஸாம்ல கிளியர் ஆயிடுச்சு, ஐஏஎஸ் வந்துருச்சு. செம்மல, கிரேட். ஸோ ஆல்ரெடி ஒரு நாலேஜ் இன்பில்டா இருக்கும்போது அது நீங்க உங்களோட டே டு டே லைஃப்லயே வந்து கொண்டு வந்துட்டீங்க, அது ஒரு ஹேபிட்டா நாலேஜ் கெய்னிங். பிளஸ் வந்து என்ஜிஓ சிவில் சொசைட்டி ஒர்க் வந்து இட் ஹெல்ப்ட் a great deal because பிராக்டிக்கலா வந்து கொஞ்சம் ஆன்சர் பண்றது. என்ன நினைக்கிறேன்னா, மத்த ரெகுலரா படிக்கிறவங்க சொல்லாத மாதிரி பாயிண்ட்ஸ் மேபி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். ஜென்ரலா இப்ப இருக்கிற சொசைட்டி நீங்க பாப்பீங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகுறது. இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அப்புறம் ஆங்ஸைட்டி, இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல உள்ள தலைமுறை வந்து பயன்படுத்தாத வேர்ட்ஸா இருந்தது. ஸோ இப்போ நிறைய பேர் அது சொல்றாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கும் போர்டம் ஆயிடுறாங்க, ரொம்ப போரா இருக்கு, பிடிக்கல அப்படின்றதெல்லாம். ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஒரு சோஷியலிஸ்டிக் ஆங்கிள் சொல்ல போனா, அன்னைக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறைக்கு வந்து அவங்களோட மேஜர் ஸ்ட்ரகிள் என்ன, நம்ம மீட்டிங் த டூ எண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. நம்ம வீடை பாக்குறது, அதுக்காக ஏர்ன் பண்ணணும், காசு கிடையாது கையில. அதனால வந்து இந்த போர் ஆகுறதுக்கோ இந்த மாதிரி விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுக்கோ அவங்களுக்கு டைம் கிடையாது. இன்னைக்கு நம்மள்ட்ட டைம் இருக்கு, சும்மா இருக்கிறதுனாலதான் இந்த கஷ்டம். இப்ப எங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தா கூட அதை பத்தி யோசிக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஏன்னா 9:30 ஆபீஸ்ல போ, 7:30-8 மணி நைட் ரிட்டர்ன், அதுக்கப்புறம் வீட்டுல பேசி ஃபுட்டு சாப்பிட்ட உடனே அடுத்து தூங்குறதுக்கு டைம் ஆகுது. இஷ்யூஸ் இருந்தா கூட இஷ்யூஸை பத்தி யோசிச்சு டிப்ரெஸ் ஆகுறதுக்கு டைம் கிடையாது. பட் டிப்ரெஷன்
இதெல்லாம் வந்து சீரியஸ் ப்ராப்ளம்ஸ், மென்டல் இல்னஸ் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கு. இது மென்டல் இல்னஸ், டிப்ரெஷன்லாம் இருந்தா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். தட் இஸ் ஆல் கரெக்ட். எஸ்பெஷலி நம்ம குழந்தைங்களை எல்லாரும் ஈஸியா சொல்லும் போதுதான் எதுக்கு ஆமா ஆமா சொல்றீங்கன்னு ஆமா ஆமா வருது. இப்போ வந்து எல்லாரும் வந்து ஒரு சின்ன இஷ்யூ இருந்தா கூட சும்மா போயிட்டு டிப்ரெஷன் அது இதுன்னு சொல்றதுனால ஆக்சுவல் டிப்ரெஷனோட வேல்யூ வந்து கம்மி ஆகுதுன்னு ஐ எம் ஹானஸ்ட்லி ஃபீலிங். அடாலசன்ட் குழந்தைங்களை வந்து ரெசிலியண்டா நம்ம வளர்க்கணும். என்ன சொல்றது, நம்ம வந்து இக்கனாமிக்கலி வெல் ஆஃபா இருக்கிறதுனால சின்ன வயசுல எல்லாம் எந்த கேட்டாலும் அதை நம்ம வாங்கி கொடுத்துடுறோம். எது கேட்டாலும் நம்ம நோன்னு சொல்ல போறது கிடையாது. பட் நம்ம ஜெனரேஷன் எல்லாம் பார்த்தா அப்படி கிடையாது. ஏதோ ஒரு புதுசா ஒண்ணு வேணும்னா, ஒரு சின்ன வயசுல ஒரு டாய் வேணும்னா நம்ம 10 தடவை கேட்டா தான் அவங்களால வாங்கி கொடுக்க முடியும். இப்போ ஸ்கூல்ல இருந்து ஒரு டூருக்கு போனோம்னா 10 டைம் சொன்னாதான் அவங்களுக்கு அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த பினான்சஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி மந்த்லி பட்ஜெட்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். இன்னைக்கு வந்து கிட்ஸ் வந்து கேட்கறது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடுது. அதனால ஏதோ ஒண்ணு வரலன்னா அவங்களால தாங்க முடியாது. சோ நம்மளோட குழந்தைங்களை வந்து ரெசிலியண்டா வளர்க்கணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்காங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து உங்க குழந்தைங்களை இந்த டெத் எல்லாம் இருக்கு இல்லையா, டெத் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கூட்டிட்டு போகணும்னு சொல்லுவேன். அப்போதான் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கு வாழ்க்கையோட உண்மை. ஆமா, அத தெரிய வச்சு வளர்க்கணும். அப்பதான் நம்ம குழந்தைங்க வந்து ரெசிலியண்டா வருவாங்க. கரெக்ட். இப்போ நிறைய டெத்துக்கு தெரிஞ்சவங்களே ரொம்ப போறது கிடையாது, போனாலும் குழந்தைங்களை கூட்டிட்டு போறது கிடையாது. கண்டிப்பா குறைஞ்சிருச்சு. ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. நீங்க உங்க வாழ்க்கையிலேயே எனக்கு இதுதான் பெரிய கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? இப்படி எல்லாம் கிடையாது. ஒரு கஷ்டம்னா ஒரு டைம்ல ஒரு இஷ்யூ வரும், அதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் நம்ம கொஞ்சம் நினைச்சா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ அது இல்லாம பெரிய கஷ்டம்னு நினைக்கிறதுக்கு ஓகே, அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும், நம்ம அதுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கும். அதுதான், அவ்வளவுதான். மற்றபடி பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இதுவே ஒரு பாசிட்டிவான ஆன்சர் தான். அது என்ன வந்தாலும் அதுக்கான சொல்யூஷன், தீர்வு கேட்டுட்டு கடந்து போகணும் அப்படிங்கிறது. ஆமா இல்லையா? இந்த மொபைல் ஃபோனை நீங்க எப்படி பாக்குறீங்க பிரதர்? இன்னைக்கு இருக்கிற இந்த மொபைல் ஃபோன் உலகம் அப்படிங்கிறதுல வந்து எல்லாரையும் ரொம்ப சீக்கிரம் யுனைட் பண்ற விஷயம் பாசிட்டிவிட்டியும் இருக்கு, நெகட்டிவிட்டியும் இருக்குங்கிறது. அண்ட் இப்போ இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு பேஜ் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் உள்ள போனாங்கன்னா அந்த ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தா டைம் போறதே இல்லை, அதே நேரத்தை முழுங்கிடுது, அப்புறம் நேரம் இல்லைன்னு பேசுறது, இதெல்லாம் ஒரு கல்ச்சர் போயிட்டே இருக்கு இப்போ. ஸோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து என்னோட இது வந்து இது ஒரு டூல் தான். மொபைல் ஃபோனா இருந்தாலும் இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹியூமன் ஹிஸ்டரியில ஃபுல்லா இந்த ஃபயரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஃபயர் வந்து கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சுன்னா அது வந்து பெரிய டிசாஸ்டர். அது மாதிரி தான் இது எல்லாமே வந்து டூல்ஸ். அந்த டூலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அதை பயன்படுத்தணும், எப்படி அதுல இருந்து பெனிஃபிட் டிரைவ் பண்ணணும், எல்லாத்துக்குமே ஒரு லைன் இருக்கு. ஸோ அந்த லைனை கிராஸ் பண்ணாம பாக்குறது, தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த லைனை கிராஸ் பண்ணாம பாக்குறது. நம்மளுக்கு வந்து அதுக்கான இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இப்போ மொபைல், இப்போ ரீல்ஸை பாக்குறாங்க. அப்படி சொல்லும் போது ரீல்ஸை பார்த்துட்டு இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களும் இருக்காங்க. ரீல்ஸ்ல வர கண்டென்ட், ரீல்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆமா, ஒரு லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டர்னிங் டு அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன். யூபிஎஸ்சி எக்ஸாமே ரீல்ஸ் பார்த்து படிக்கிறாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ரீல்ஸ் பார்த்து படிக்கிறாங்க. இப்போ நான் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நான் சோஷியல் மீடியால ஒரு சில பேர்லாம் ஃபுல்லா வெளியில வருவாங்க. நான் அந்த மாதிரி வெளியில வந்ததெல்லாம் கிடையாது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் வச்சுட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு நாள்ல எத்தனை நேரம் யூஸ் பண்ணலாம், ஒரு டைம் 2 டைம். அன்னைக்கு இன்ஸ்டாகிராம் இவ்வளவு பாப்புலர் கிடையாது, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் தான் இருந்துச்சு. ஒரு நாள்ல 1 டைம் 2 டைம் ஃபேஸ்புக் பார்க்கலாம். ஆக்சுவலா இட் வாஸ் ஹெல்த்தி ஆல்சோ, பிகாஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக்குக்காக வந்து ஃபேஸ்புக் செக் பண்றது. ஆமா, நான் 10 நிமிஷம் தான் ஃபேஸ்புக் பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை விட்டு வெளியில வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 10 நிமிஷம் தான் இங்க நிறைய பேருக்கு 1 hour 2 hour ஆயிடுது. அது ஆகாம பாக்குறது நம்மளோட கண்ட்ரோல். ஆமா, மைண்ட் கண்ட்ரோல். சோ தட் மஸ்ட் நீடட். வர்க்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்லாம் என்னவா இருக்கும்? இப்போ மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க அடிஷனல் கலெக்டரா இருக்கீங்க இல்லையா? சோ ஒரு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. சோ வர்க்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்லாம் என்ன? ஒர்க் வந்து எப்பவும் வந்து ஒர்க் ஓரளவுக்கு சேலஞ்சிங்கா தான் இருக்கும். சேலஞ்சஸ்னு கேட்டா எல்லா சேலஞ்சஸ்னா லாட் ஆஃப் சேலஞ்சஸ் ஆர் தேர். ஐ மீன் அது வந்து எப்படி நினைக்கிறேன்னா அது ருட்டீனோட பார்ட் தான். சேலஞ்சஸ் இருக்கும்,
See, that is why இப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி கடுமையான எக்ஸாம் எல்லாம் வைக்கிறதே வந்து இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும். அந்த சேலஞ்சஸ் டீல் பண்ணுறதுக்கு உள்ள கேப்பபிலிட்டி உள்ளவங்க தான் உள்ள வரணும். அப்படி யோசிச்சுட்டு தான் அவங்க வைக்கிறாங்க. நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்ல முடியாது. சம் சேலஞ்சஸ் வில் பி தேர். அதை வந்து we will deal it when it comes. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் படித்தா இங்கே யூபிஎஸ்சி எக்ஸாமில் நிறைய தேர்வுகளை எதிர்கொள்ள முடியும், அவங்களால படித்து வர முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய ரோல் மாடல் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக நிறைய நோட்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். Max Gold, cash for gold. Call 044 4545 4545.